அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. எலியா ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. தேவ ஜனங்கள் எல்லாம் விக்கிரக ஆராதனைக்கு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? விக்கிரக ஆராதனைக்கு போயிட்டாங்க. அவர்களை யார் விக்கிரக ஆராதனைக்கு நேரம் தள்ளினது பார்த்தா, ஆகா, இஸ்ரவேலின் ராஜாவாகி ஆகாபுடைய மனைவி எசபேல். இந்த எசபேல் என்ன பண்ணனா, பாகால் என்கிற ஒரு தெய்வத்தை வணங்கினார். இந்த பாகால் அதுக்கு தீர்க்கதரிசிகளை வைத்திருந்தார். 450 பாகாலின் தீர்க்கதரிசிகளும் தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் ஏறத்தாழ ஒரு 850 பேரை ப்ராப்பர்ட்டா வச்சிருந்தா. எத்தனை பேரா வச்சிருந்தா? ப்ராப்பர்ட். எப்ப தீர்க்கதரிசிகளா வச்சிருந்தா. விக்கிரகத்துக்கும் தீர்க்கதரிசி வச்சிருக்காங்க பாருங்க. பிசாசும் வல்லமை உண்டு, விக்கிரகத்துக்கும் தீர்க்கதரிசிகளுக்கு குறி சொல்றவங்க. அவங்க பேர் தான் என்னது? குறி சொல்றது. நம்ம இவங்க ப்ராப்பர்ட்னு சொல்றது. இந்த ஆவிகள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை வழி விலகி போக பண்ணுச்சு. இந்த ஆவி என்ன பண்ணுச்சு? தேவ ஜனங்களை தேவனை ஆராதிக்க கூடாதபடி, தேவனை தேடக்கூடாதபடி, தேவனை விட்டு ஜனங்கள் பின்வாங்கும்படி, அந்த பாகாலின் தெய்வங்களை வணங்கும்படியாக இந்த இஸ்ரவேலினுடைய காரியங்கள் இருந்துச்சு. இந்த இஸ்ரவேல் ஜனமே, முழு இஸ்ரவேலுமே தீடுபட்டு போச்சு. எல்லா ஜனங்களும் கடவுளை விட்டு பின்வாங்கிட்டாங்க. இப்ப கடவுளுக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. இந்த கோபத்துல கடவுள் என்ன பண்ணாருன்னா, எலியா என்கிற தன்னுடைய ஊழியக்காரனை தீர்க்கதரிசிகிட்ட சொல்லிட்டார், நீ போய் கேரி தாட்சங்கரையை ஒளிந்து கொண்டு அங்கே உனக்கு காகத்தை கொடுத்து, உனக்கு தண்ணீரை கொடுத்து, அப்பத்தையும் இறைச்சியும் உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். இந்த எலியா முதல்ல என்ன சொல்றாருன்னா, 18வது அதிகாரத்துல முதல் வசனத்தை பார்க்கலாமா? 18:1. சாரி, மன்னிக்க, 17:1. எலியா ஆகாப்பை நோக்கி, என் வார்த்தையின்படி அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பொய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறனா அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்றார். ஆகாப் ராஜாவை பார்த்து சொல்ற, ராஜாவே, ஏ ராஜா, என் வார்த்தையின்படிதான் மழை வரும். நான் சொல்றேன், இந்த வருஷத்துல பனியும் மழையும் வராது. ஏன்னா அவர் சொல்லும் பொழுது எல்லா நீர்நிலைகளிலும் தண்ணீர் இருந்துச்சு. அங்க ஒரு பிரச்சனை எல்லாம் இஸ்ரவேல் தேசத்துல பஞ்சம் துவங்கவே இல்லை. அப்ப எல்லா இடத்துல தண்ணி இருந்ததுனால ராஜாவுக்கு ஒரு பயம் இல்லை. போனா இங்க பைத்தியக்காரன் வந்து ஓடலான்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நடந்துச்சு. ஆமே, அவர் சொன்ன வார்த்தை நடந்துச்சு. நடந்ததுனால ஆகாபுக்கு பயங்கர கோபம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணி இல்லாம கஷ்டப்படும், நாடே தண்ணி இல்லாம கஷ்டப்படுது, மிருக ஜீவங்களுக்கு தண்ணி இல்லை. இப்படி கஷ்டப்படும் போது எலியாவை கர்த்தர் 2 இடங்களை வச்சு பராமரிக்கிறார். ஒன்று கேரி தாட்சங்கரையில வச்சு பராமரிக்கிறார். காகத்தை அனுப்பி, காகங்களை அனுப்பி அவருக்கு அப்பத்தையும் இறைச்சி கொடுக்கிறார். அப்புறம் விதவை வீட்டை கொண்டு போய் விதவை வீட்டு சாரிபாத்துல இருக்கிற விதவை வீட்டுல கொண்டு போய் நிறுத்தி அந்த விதவை அவளை போஷிக்கும்படி கர்த்தர் செய்கிறார். இப்படி 2 இடங்களை போஷிக்கிறார். 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த 3.5 ஆண்டு முடிவுல ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் உன்னை ஆகாப்புக்கு என்ன பண்ணு, காண்பி. அதான் 18:1 அப்படி சொல்லுது. வாசிங்க. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகிய கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். போதும், கவனிங்க. தேசத்தின் மேல நான் மழையை கட்டளையிட போறேன். 3 வருஷம் ஆகி போச்சு. நீ போய் என்ன பண்ணணும், ஆகாபுக்கு காண்பின்னு சொல்லி அனுப்புறார். இந்த ஆகாபுக்கு காண்பிக்கும் பொழுது ஒபதியா என்கிற ராஜாவின் மனுஷனை வழியில சந்தித்து சொல்றாரு, ராஜாவுக்கு ஒபதியாவே நீ போய் ஆகாப் கிட்ட சொல்லு, நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லுன்னு சொல்றாரு. நிறைய பெரிய கான்வர்சேஷன்லாம் நடக்குது. நான் அதுக்குள்ள போக விரும்புறேன், ஏரியாவோட காரியத்தை பார்க்க விரும்புறேன். இந்த கான்வர்சேஷன்ல மட்டும் குறிப்பிட்ட சில பகுதிகளை பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயத்தை. இந்த கான்வர்சேஷன்ல ஆகாப் வந்து எலியாவை சத்தம் போடுறோம். அதுக்கு இஸ்ரவேலை கலங்கம் பண்ணினவை, கலகம் இல்ல கலங்க பண்ணினவை, எல்லாரையும் வேதனைக்கு உட்படுத்தி விட்டாயே சொல்லி ஆகாப் சொல்லும் போது, ஆகாப் கிட்ட எலியா சொல்றாரு, நான் இல்ல, நீயும் உன் தகப்பன் வீட்டாருன்னா இஸ்ரவேல் வீட்டு ஜனங்கள் என்ன பண்ணீங்க, கலங்கம் பண்ணீங்க. அவங்க கலங்கி போறதுக்கு நீங்க தான் காரணம், நீங்க செஞ்ச பாவம் தான் காரணம்னு சொல்லி எலியா சொல்லி அனுப்பிச்சிட்டார். சொல்லி அனுப்பிட்டு பாகாலின் தீர்க்கதரிசிகள், தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள் 850 பேர் வர வச்சு ஒரு மலை மேல நிற்கிறாங்க. கர்மேல் பர்வதத்தில் நிற்கிறாங்க. அங்க நிற்கும் போது என்ன பண்ண சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, தோப்பு விக்கிரக இந்த பாகாலின் தீர்க்கதரிசிகளையும்
தோப்பு வைக்கிறது தீர்க்கதரிசியை கூப்பிட்டு போயிட்டு என்ன சொல்றாரு, நீங்க ஒரு பலிபீடங்களை கட்டுங்க, ஒரு காளையை வெட்டி அந்த பலியிட்டு நீங்க எல்லாம் உங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிடுங்க. உங்க தெய்வம் உங்களுக்கு அக்கினினால் பதில் கொடுத்தா உங்க தெய்வம் தான் உண்மையான தெய்வம். அப்படி பதில் கொடுக்கலன்னு சொன்னா நான் என்னுடைய தெய்வத்தை நோக்கி கூப்பிடுவேன். என்னுடைய தெய்வம் அக்கினினால் பதில் கொடுத்துச்சுன்னா அக்கினி இறங்கி இந்த பலிபீடத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பட்சித்து போட்டா என் தெய்வம் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரையும் கூடி வர செய்து பாகாலின் தீர்க்கதரிசிக்கு 850 பேரை அழைத்து கொண்டு வந்து ஆகாப்பை முன்பதாக நிறுத்தி 2 பலிபீடங்களை கட்ட வைத்து ஒன்று தோப்பு விக்கிரகத்தை பாகாலின் தீர்க்கதரிசிகள் 850 பேர் சேர்ந்து கட்டுகிறார்கள். இங்க எலியா ஒருவன் மாத்திரம் அந்த பலிபீடத்தை கட்டுகிறான். அவனோட கூட சேர்ந்து இஸ்ரவேல் கட்டி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கட்டி முடிச்சுட்டாங்க. அவங்க பலியிட்டு ஒரு காளையை பலியிட்டு அந்த காளை அந்த பலிபீடத்தை அடிக்க வச்சுட்டு இப்போ அந்த தெய்வத்தை அவர்கள் பாகாலின் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிறார்கள். பாகாலே எங்களுக்கு உத்தரவு கொடும், பாகாலே எங்களுக்கு உத்தரவு கொடும், பாகாலே எங்களுக்கு பதில் கொடும் என்று சொல்லி காலை முதற்கொண்டு சாயங்காலம் வரைக்கும் கூப்பிடுறாங்க. இப்படி கூப்பிட்டுட்டே இருக்கிற பொழுது இவங்க மத்தியான நேரத்தில் ஏறி அவங்கள பார்த்து கிண்டல் பண்றார். ஒருவேளை உங்க கடவுள் பாகால் என்ன பண்ணிருப்பான், தூங்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்றாரு, உங்க கடவுள் எங்கேயாவது ஊருக்கு போயிருப்பான், கொஞ்சம் சத்தமா கூப்பிடு. என்ன சொல்லி சத்தமா கூப்பிடு. இல்ல தூங்கிட்டு இருப்பான், நீ கூப்பிடுற சத்தம் காதுல விடாது, சத்தமா கூப்பிடுன்னு சொல்றாங்க. இந்த 850 பேர் என்ன பண்றாங்க, தங்கள் சரீரங்களை கீறி கொள்ளுகிறார்கள். ரத்தம் வர அளவுக்கு எங்களுக்கு பதில் கொடு, எங்களுக்கு பதில் கொடுன்னு சொல்றாங்க. சாயங்காலம் ஆச்சு, பதில் வரவே இல்லை. இப்ப இஸ்ரவேலர் எல்லாரையும் கூடி வர செய்கிறார். என் கிட்ட வாங்க, எல்லாரும் வாங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கூப்பிட்டா பதில் வரல. இப்ப வாங்க, நம்முடைய முன்னோர்கள் தெய்வத்துக்கு முன்னாடி வந்து நில்லுங்கன்னு சொல்லி பலிபீடத்தை கட்டி அதன் மீது காளைகளை பலி விறகு அடுக்கி காளையை பலியிட்டு அந்த பலிபீடத்தை சுற்றிலுமாக 2-3 குடம் தண்ணி பிடிக்கத்தக்கதான அந்த வாய்க்கால்களை வெட்டி அந்த வாய்க்கால்கள் அந்த காளை மேல தண்ணியை ஊத்தி அந்த வாய்க்கால்கள் நிரம்பத்தக்கதாக இப்போ விரதம் நிறைஞ்சிருச்சு. காளை அந்த காளை வந்து ஈரமாக இருக்கும், பச்சையான கறி அல்லவா, அது மேல தண்ணி ஊத்திட்டான். இன்னும் அது அந்த ஒரு ட்ரைனஸ் இல்லாம அப்படியே இருக்குது, ஈரமாக தான் இருக்குது. இப்போ அந்த வாய்க்கால்கள் முழுவதும் தண்ணி. இப்போ இவர் ஜெபம் பண்றாரு, என் தேவனே என்னை கேட்டவர்களும் என்னை கேட்டவர்களும் சொன்ன உடனே அக்கினி பலி அந்த தேவனுடைய அக்கினி இறங்கி வந்து அந்த காளைகளை பட்சித்து போட்டு தண்ணீரை நக்கி போட்டது. அதாவது எல்லா தண்ணீரும் அங்க இல்லாத விட அக்கினி அவ்வளவு தண்ணீரை உறிஞ்சிருச்சு. அல்லேலூயா. இப்போ 850 பேர் புடிச்சு என்ன பண்ணிட்டாரு, வெட்டி போட்டார். நீங்க தான் என் தேசத்தை கெடுக்கிறீங்க, என் ஜனங்கள் பாவம் செய்வதற்கு நீங்க தான் காரணமா இருக்கிறீங்க, உங்களால தான் என் ஜனங்கள் என்ன பண்றாங்க, இப்போ தெய்வத்தை ஆராதிக்காம வேற காரியங்களுக்கு பின்னாடி பாகால் பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஜனங்களை நீங்க தான் கெடுத்தீங்கன்னு சொல்லி அந்த 850 பேரை வெட்டி போட்டுட்டார். இப்ப அந்த அம்மா அதான் சொல்லுது, 19:1-2 சொல்லுச்சு, 3 சொல்லுச்சுயா, 2ஆம் அதிகாரம். அப்போது இஸ்ரவேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்கள் ஒவ்வொருவருடைய பிராணனுக்காக நாளைக்கு இந்நேரத்தில் உன் பிராணனுக்காக செய்யாதே போனாமா. தேவர்கள் அதாவது பாகால் வணங்குற பாகால்களின் தேவர்கள், அந்த பாகால் கடவுள்களின் தேவர்கள் எனக்கு பாருங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே எலியாவுக்கு ஒரு பெரிய பயம் வந்துச்சு. உங்க வீட்டுல உங்களை பார்த்து பாதகமா பேசுவாங்க, கடவுளுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க, சூழ்நிலைகள் எதிர்க்கும், குடும்பம் உங்களை எதிர்க்கும், உறவுகள் உங்களை எதிர்க்கும். இந்த பாதகமான சூழல் வரும்போது நாம என்ன தெரியுமா சொல்லுவோம், அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, எல்லா குடும்ப பெண்களும் சரி ஆண்களும் சரி கஷ்டம் வரும்போதெல்லாம் சொல்ற ஒரு வார்த்தை, நான் ஏன் இன்னும் இந்த உலகத்துல இருக்கிறோன்னு தெரியல, நான் ஏன் இன்னும் வாழறேன்னு தெரியல, இவ்வளவு பெரிய பிரச்சனை கூட நான் எதுக்கு இருக்கணும், செத்து போறதே மேல், நான் மரிப்பதே மேல், என் ஜீவன் போயிட்டா நல்லா இருக்கும், செத்து போயிடலாம் போல இருக்குது, சாகலாம் போல இருக்குது, எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்குதுன்னு சொல்லி பாரகமா பேசும். அல்லேலூயா. சொல்லுவோமா இல்லையா? எதுக்கு இந்த வாழ்க்கை, எனக்கு எதுக்கு இந்த கஷ்டமான நிலைமை, எதுக்கு இப்படி ஒரு இக்கட்டான சூழல் எனக்கு எதுக்கு, இதை வாழ்வதை விட இருப்பதை விட இறந்து போவதை மேல் என்கிற ஒரு நிலை நாம் நம்மை பார்த்து சொல்லிக் கொள்ளுவோம். இங்க எலியாவை பாருங்க, அவ்வளவு பெரிய வல்லமையான ஊழியக்காரர். இன்னைக்கு அந்த காரியத்துக்குள்ள நம்ம முழுசா நுழைய போறதில்லை. எலியாவுடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. எலியாவுடைய ஜெபம் என்ன பண்ணுச்சு, எவ்வளவு ஜெபங்கள் பண்ணியிருக்கிறார். எலியா 3 விசை அக்கினி இறக்கின ஒரு தேவ மனுஷன். பின்னாட்ல 2 முறை இறக்கிறார், முன்னாடி ஒரு முறை இறக்கிறார்.
அந்த அவருக்காக அங்க பாத்தீங்கன்னா அற்புதம். அவர் முதல் முறை ஜெபிக்கிறார், வானம் அடைபட்டு மழை வரல. இரண்டாவது முறை ஜெபிக்கிறார், வானம் கருகருத்து கையாள மேகம் எழும்பி வானம் கருகருத்து அந்த 3 ஆண்டுகள் மழை இல்லாதிருந்த தேசத்துல ஒரு பெரும் மழை தேசத்துல வந்து விட்டது. அல்லேலூயா. எலியாவுக்காக சோறு போட்ட அந்த விதவையின் வீட்டுல எண்ணெய் மாவு குறையாமல் கர்த்தர் பார்த்து கொண்டார். அந்த விதவையின் மகன் இறந்து போன பிற்பாடு அந்த விதவையின் மகனை ஆண்டவர் எலியாவின் மூலமாக உயிர் பெற செய்கிறார். அல்லேலூயா. பாருங்க, பின்னாட்கள் எலியா ஜெபிக்கிற பொழுது அற்புதம் நடந்து அக்கினி இறங்குகிறது. 2 விசை இறங்கி அந்த எலியாவை சிறைபிடிக்க வந்த ராஜாவின் போர் சேவகர்கள் மரித்து போனார்கள், அக்கினிக்கு இரையாக்கப்பட்டார். எவ்வளவு வல்லமையான தேவ மனுஷன். ஆனா எவ்வளவு பெரிய வல்லமையான தேவ மனுஷனா இருந்தாலும் சின்ன விஷயங்களை சறுக்கி விடுகிறோம். நீங்க எத்தனை ஆண்டுகள் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சில காரியங்களில நாம் சறுக்கி விடுகிறோம். இந்த எலியா பண்ணுகிற ஜெபம், போதும் கர்த்தாவே, போதும். நம்ம நிறைய நேரம் சொல்ற வார்த்தை தான் இது, எனக்கு போதும், எனக்கு எதுக்கு இவ்வளவு பாடு. அல்லேலூயா. பாடுகள் நமக்கு இனி ஒரு மகிமைக்கு ஒப்பா இருக்கிறது, அது மாற்று கருத்தே இல்லை. வாழ்க்கையின் சூழ்நிலையை பார்த்து சூழலை பார்த்து போதும் என்று சொல்லிவிடவே கூடாது. ஜீவன் போதும் ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே, நான் இருக்கிறத செத்து போறது மேல் ஆண்டவரே. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நீங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர்கிட்ட எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். அப்போது அவைகள் உங்களுக்கு இனிமேல் என் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் சொல்லுவீங்களா? பாருங்க, எலியாவுடைய ஜெபம் போதும், என் உயிர் எடுத்து இனி வாழ விரும்பல. எவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்த மனுஷனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை பாருங்க. 850 பேரை வெட்டி போட்டவனுக்கு ஒரே ஒரு பெண்ணை எதிர்கொள்ள முடியல. அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன், அவனுடைய நாட்களில் கூட யோவான் ஸ்நானகன் ஒரு பெண்ணு தான் என்ன பண்ண கொலை செய்ய, அவனை சிறை சேதம் பண்ணுவதற்கு காரணமாக இருந்தான். அப்ப இந்த எசபெலின் ஆவி என்பது ஒரு விபச்சார ஆவி. என்ன ஆவி இது? விபச்சார ஆவி. எங்கெல்லாம் விக்கிரக ஆராதனைகள் பெருகுகிறதோ வேதத்தில் இருக்கிறது, அங்கெல்லாம் விக்கிரக ஆராதனை பெருகிற இடங்களிலே விபச்சாரங்கள் பெருகும். விபச்சாரம் பெருகுகிற இடத்துல ரத்தம் சிந்துதல் உண்டாகும். என்ன உண்டாகும்? கன்றுக்குட்டியை உருவாக்கினாங்க, ஆராதனை பண்ணாங்க. அப்ப விபச்சாரம் நடந்துச்சு. விபச்சாரம் நடந்த ஒருபாடு 3000 பேர் மடிந்து போனாங்க. நம்ம கவனமா இருக்கும். விக்கிரக ஆராதனையில சில ஜனங்கள் மூழ்கி போகிறாங்க. சில பேர் சில காரியங்கள் ரொம்ப மூழ்கி இருக்கிறாங்க. பின்னாடி பாவம் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு முறை ஒரு மெமரி கார்டு எனக்கு கீழே கிடைச்சு. அந்த மெமரி கார்டுல சில படங்கள் இருந்துச்சு. அந்த படங்களை பார்க்கிற பொழுது நான் யோசித்தேன், இந்த அளவுக்கு இந்த விக்கிரக படங்கள் இருக்கிறது, நிச்சயமா இதுக்கு பின்னாடி பாவம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அந்த மெமரி கார்டை அது கொஞ்சம் அந்த போட்டோஸை ஒவ்வொன்றா தள்ளி பார்த்தேன், மொபைலில் போட்டு பார்த்து செக் பண்ணேன். சரி, நல்லா இருந்தா நம்ம யூஸ் பண்ணலாங்க அப்படின்னு. அந்த படங்கள் எல்லாம் ஒரு சில படங்கள் கடந்து போனதுக்கு பிற்பாடு சில அருவருப்பான புகைப்படங்கள் இருந்துச்சு. உடனே அந்த போன்ல இருந்து ரிமூவ் பண்ணி எடுத்து எங்க வீட்டுல அன்னைக்கு நாங்க வாடகை இருந்த வீட்டுல இருந்த சாமான்களோட சிங்க்கு ஆப்போசிட் சேரா இருக்கும், அந்த சேர்த்து போட்டு விட்டேன். வேற யாருமே பயன்படுத்த கூடாது அப்படின்றதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டு உணர்த்துறார், இவ்வளவு படங்கள் இருக்கிறது, இந்த விக்கிரக படங்கள் இதுக்கு பின்னாடி நிச்சயமா அருவருப்பு இருக்கும் என்று நான் உணர்த்தினார். அதே போல இருந்துச்சு. வேதம் அப்படிதான் சொல்லுது. சரி, எலியாவுடைய சம்பவத்துக்கு வருவோம். இந்த எலியாவின் நாட்களை பாருங்க, நம்ம எச்சரிக்கையா விக்கிரக ஆராதனை நடக்கிற இடத்துல நிச்சயமா இப்படிப்பட்ட பாவ காரியங்கள் அல்லேலூயா அவங்க பண்றாங்கன்னு இல்ல, அதை சுற்றிலும் நடக்கும். அல்லேலூயா. அந்த ஆவிகள் கட்டவிழ்த்து விடும், அந்த எண்ணங்களை கட்டவிழ்த்து விடும், அந்த உணர்வுகளை கட்டவிழ்த்து விடும். அல்லேலூயா. சரி, இப்ப எலியா போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபித்த உடனே கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற உத்தரவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 19வது அதிகாரத்துல எடுத்து வாசிக்கலாம். 15வது வசனம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்ப போய் ஆசைகளை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. ஆபேல் மேகோலா ஊரானாகிய
சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணு. இப்போ எலியா ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் எடுத்துட்டு இருக்கலாம். இப்ப ஏன் தெரியுமா எலியா உடனே எடுக்கல அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அவர் ஸ்தானத்துல ஒரு தீர்க்கதரிசி உருவாகிறதுக்கு கொஞ்சம் காலம் வேணும். அல்லேலூயா. இந்த எலிசா பின்பு அவரோடு கூட வந்து அவருடைய கைகளுக்கு தண்ணீர் வார்க்கிறார். வேதம் அப்படிதான் சொல்லுது, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவர் உருவாகிற காலம் வரைக்கும் அவரை கர்த்தர் உயிரோட வச்சிருந்தார். உங்கள் ஜெபங்கள் நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்களோ அப்படிதான் நடக்கும். நீங்க எப்படி கேட்கிறீங்களோ அப்படிதான் கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீ போதும் ஆண்டவரே, கர்த்தர் முடிச்சிருவார். ஆண்டவர் உணர்த்துவார், இந்த வார்த்தை போதும் சொல்லாதமா அப்படின்னு. இல்ல இல்ல, வெறுப்புல, விரக்தியில, வைராக்கியத்துல அந்த சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த உலக வாழ்க்கை போதும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்களே வந்துடுறாங்க. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் வாழ்க்கையில இல்ல ஆண்டவரை தெரிந்து கொண்டு தேவனிடத்துல வர மனதில்லாத இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, இப்ப இந்த எலியாவின் ஜெபமானது போதும் ஆண்டவரே. எலியாவின் ஜெபம் வந்து என்னது? எதை போதும் சொல்றாரு? பாடு போதும் சொன்னாரா? இந்த வாழ்க்கையே போதும், நான் இந்த உயிரோட வாழ்ந்ததே போதும். நல்லா கவனிங்க. நீங்க சாப்பாடு வைக்கும் போது கேட்பாங்க போதுமா அப்படின்னு. போதும்னு சொல்ற வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க. சில பேர் அன்புள்ளவங்க இருப்பாங்க, 4 இட்லி வச்சுக்குவாங்க, சாப்பிட்டுட்டே இருப்போம். மறுபடியும் ஒரு வீட்டு வைப்பாங்க, சாப்பிடுவோம். மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? எடுத்துட்டு வந்து ஒன்றத்தையும் வைப்பாங்க. ஏன்? சாப்பிட்டோம். அண்ணன் மேல உள்ள அன்பு உள்ளவங்க. சில பேர் இருப்பாங்க போதும் அப்படின்னு நிறுத்திடுவாங்க. போதும் என்ன பண்ணுவாங்க? இதுக்கு பழைய ஆட்கள் கிராமத்தில் இருக்கவங்க அப்படின்னு செய்யவே மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? போதும் சொன்னா கூட தடுத்து கொஞ்சம் வைப்பாங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க, 2வது ஒரு சாப்பாடு வாங்கிக்கணும், 2வது ஒரு சாப்பிடணும், ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி செய்வாங்க. சரி, இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இருக்கவங்க போதும் என்ன பண்றாங்க? நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த உலக வாழ்க்கை போதும் ஆண்டவரே சொல்ல போறீங்களா? இந்த உலக வாழ்க்கை எனக்கு போதும், இந்த வாழ்க்கை போதும், இந்த நெருக்கங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், போதும் ஆண்டவரே. இல்லங்க தேவஜனமே, நீங்கள் போதும் என்று நிறுத்தி விட்டால் நின்று போய்விடும். நீங்கள் போதும் என்று சொல்லிவிட்டா உங்களுக்கு அப்படியே நடக்கும். நாம அப்படி ஜெபம் பண்ணவே கூடாது. என்ன பண்ணக்கூடாது? போதும் போதும் என்ன பண்ணக்கூடாது? சொல்லவே கூடாதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல ஒரு சில வசனங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட சில காரியங்களை பார்த்துட்டு நம்ம இனிமேல் போதும் சொல்லாதபடிக்கு நம்மை கர்த்தர் காப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 102:28 நம்ம வாசிக்கலாம். உமது அடியாரின் பிள்ளைகள், ஒருத்தன் தன் பிள்ளைக்காக ஜெபம் பண்றான். எப்படி ஜெபம் பண்றா பாருங்க. உமது அடியாரின் பிள்ளைகள் தாமதித்து இருப்பார்களாக. அல்லேலூயா. அவர் ஜெபம் பண்ணும்போது சொல்றார் பாருங்க, உமது அடியாரின் பிள்ளைகள் தாமதிப்பார்களாக. சௌக்கியமா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, அவங்க குறைவில்லாம இருப்பாங்க, எந்த விதமான பாடுகள் இல்லாம அப்படி ஆண்டவரே உமது அடியாரின் பிள்ளைகள் தாமதிப்பார்களாக. அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காண்டவரே பிள்ளைகள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பதாக நிலை பெற்றிருக்கும். அவர்கள் ஜெபம் தன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றான். ஆண்டவரே என் குடும்பம் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் நிலைத்து இருக்கட்டும் ஆண்டவரே, என் குடும்பம் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே. நானும் என் பிள்ளை ஒரு யோசுவா ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, நானும் என் வீட்டாரோட என்றால் கர்த்தரையே நான் ஆண்டவரை தான் சேவிப்பேன், ஆண்டவரை தான் வணங்குவேன். இவர் சொல்றாரு, எனது பிள்ளைகள் நிலை பெற்றிருப்பார்களாக, உங்க அடியாரின் பிள்ளைகள் தாவரிப்பார்களாக, உங்க அடியாரின் சந்ததி உமக்கு முன்பதாக நிலை பெற்றிருக்கட்டும் ஆண்டவரே. உங்க வீட்டு போயிடவே கூடாது. நம்ம அப்படி ஜெபம் பண்ணணும். போதும் ஆண்டவரே, இந்த வாழ்க்கை போதும் ஆண்டவரே, இந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான், இந்த ஒரு வாழ்க்கை இந்த நன்மைகள் போதும் நீ சொல்லக்கூடாது. இந்த நன்மைகள் போதும் என்ன பண்ணக்கூடாது? எனக்கு இந்த ஆசீர்வாதம் போதும் ஆண்டவரே, இந்த அளவு போதும் ஆண்டவரே அப்படி சொல்லாத. நீயே உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு, உன் வாழ்க்கைக்கு, மகிழ்ச்சிக்கு ஒரு எல்லையை குறிக்காத. அல்லேலூயா. ஏசாயாவுல ஒரு வசனம் இருக்கு, எடுத்து வாசிக்கலாமா? நீங்க எல்லை போடவே கூடாது. நீங்க என்ன பண்ணக்கூடாது? எல்லையை குறிக்க கூடாது. நாற்பத்தி 9வது அதிகாரத்துல 16வது வசனம்.
இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போது எனக்கு முன். இப்போ நம்முடைய மதில்கள், நமக்கான மதில்கள், பாதுகாப்பு சுவர், நம்முடைய எல்லைகளை கர்த்தர் திட்டம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் என்ன பண்ணாரு? திட்டம் பண்ணி இருக்கிறார். இப்ப நமக்கு ஒரு பிராமிஸ் சொல்றார், இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன், நீ எவ்வளவு தூரம் நடக்கிறீ அவ்வளவு தூரம் நான் உனக்கு. சொல்லுங்க, ஆண்டவர் என்ன சொன்னார் ஆபிரகாம் நமக்கு? இந்த தேசத்துல அது 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நீங்க அப்படி ரொம்ப வசனம் தெரியாதவங்களா இருந்தா கஷ்டம் தான். ஆசீர்வாதத்தை நிறைய பேருக்கு வசனமே தெரியல, ஆசீர்வாதமா வாழ முடியல. எடுத்து வாசிங்க 12ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். சரி பாருங்க, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று சொன்ன உடனே சொல்றாரு 13ஆம் அதிகாரத்துல 15வது வசனம் பாருங்க. 14 15 14 ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து பார், தெற்கேயும் நோக்கி பார். பாருங்க, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கு இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடமானால் உன் சந்ததியை. 17ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பாருங்க, ஆபிரகாம் கர்த்தர் சொல்றாரு, நீ எம்மட்டும் அம்மட்டும் என்ன பண்ணு, நடந்து திரி, இந்த தேசங்கள் யாவையும் எவ்வளவு தூரம் நடக்கிறீ அவ்வளவு தூரம் உனக்கு தந்தாரா இல்லையா? 1 சாமுவேலின் புஸ்தகத்துக்கு வாங்க. தந்தாரா இல்லையா நான் உங்களுக்கு சொல்றேன். வேற சில வசனங்களுக்கு டக்கு ஞாபகம் வந்ததுக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். என்று தான் முதல் பெயர்சபா மட்டும் உள்ள சகல இஸ்ரவேலுடைய எல்லை எங்க? தான் முதல். நம்முடைய தேசத்தின் எல்லை எங்க? இமயமலை முதல் இந்திய பெருங்கடல் வரை, கன்னியாகுமரி வரைக்கும் நம்முடைய தேசத்தின் எல்லை. சொல்லு, தான் முதல் பெயர்சபா வரைக்கும். இந்த தான் முதல் பெயர்சபா வரைக்கும் நடந்து தெரிஞ்சது யாரு? ஆபிரகாம் போனார், ஆண்டவர் அவர் சந்ததிக்கு. அப்போ இன்னும் ஆபிரகாம் இன்னும் கொஞ்ச தூரம் நடந்திருந்தா அந்த இடத்தை இவர்களுக்கு கொடுத்திருப்பார். இன்னும் கொஞ்ச தூரம் நடந்திருந்தா அந்த இடத்தை ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்திருப்பார். இப்போ ஈசாக் கிட்ட வாங்க. 26ஆம் அதிகாரமா ஆதியாகமத்துல அல்லேலூயா 3ஆம் வசனத்தை வாசிங்க. 26ல 3. இந்த தேசத்திலே வாசம் பண்ண நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா சொல்றார், உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆபிரகாம் நடந்து திரிந்த இடங்களிலே ஈசாக்கும் நடந்து திரிகிறார். ஈசாக்கு நடந்து திரிந்த இடங்களிலே யாக்கோபும் நடந்து திரிகிறார். 400 ஆண்டுகள் கழித்து ஆண்டவர் அந்த வார்த்தை நிறைவேற்றபடி எந்த தேசத்தை ஆபிரகாமுக்கு அவன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொன்னாரோ அந்த தேசத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறார். இப்போ நீங்க உங்களுடைய பிளஸிங்ஸ் லிமிட்டை நீங்க பிக்ஸ் பண்ணவே கூடாது. உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே நீங்க என்ன பண்ண கூடாது, லிமிட் பண்ணிக்க கூடாது. சில பேர் உண்மைக்கு சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகள் சம்பாதிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய 10ல் ஒரு பங்கு கர்த்தருக்குரிய தசம பாகத்தை நம்ம கொடுக்க மனசு இல்லை. இப்ப நாம நம்முடைய பிளஸிங்ஸை லிமிட் பண்றோம். 10ல் ஒரு மடங்கு என்ன பண்ணணும், கர்த்தருக்கு கொடுத்தே ஆகணும். இது வேத சட்டம், இது வேதத்தில் உள்ள ஒரு சட்டம், தேவனுடைய சட்டம். நம்முடைய வருமானத்தில் 10ல் ஒரு பங்கு கர்த்தருக்கு கொடுக்கணும். அது நம்முடைய ஆசீர்வாதத்தை பெருக செய்வதற்கான ஒரு ஆண்டவர் கொடுத்திருக்கிற திட்டமான ஒரு நம்ம ஆசீர்வதிக்கும்படி தேவன் கொடுத்த ஒரு பிராமிஸ் வேர்டு. அது நம்ம அதை செய்யாத போது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் உள்ள வரும்?
அல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் நடந்தார், ஈசாக்கு நடந்தார், யாக்கோபு கிட்ட கர்த்தர் சொல்றார், யாக்கோபு நடக்கிறார். நடந்து முடிந்த உடனே யோசுவா நாட்கள் யுத்தம் நடந்து 31 ராஜாக்களை சங்கரித்து யோர்தான் இக்கரை முதல் யோர்தான் தாண்டி தான் முதல் பெயர்ஷெபா வரையும் இருக்கிற எல்லா தேசங்களையும் கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்ரவேலுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணி கொடுத்தார். ஆனா இந்த போதும் ஆண்டவரே, என் வாழ்நாள் இது போதும், இதுக்கு மேல வேண்டாம். கர்த்தரோட போதும் வச்சிருந்தா அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, அது வேற விஷயம். ஒருத்தருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணார், ஒருத்தர் சாக போறன்னு போய் சொல்லி அனுப்பினார், நீ செத்துருவ, வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தினார். ஆனா அவனே ஜெபம் பண்ணி ஆயுசு நாட்கள் 15 வருஷத்தை ஜெபம் எல்லாத்தையும் மாத்துது பாருங்க. அல்லேலூயா. சில பேருக்கு ஜெபம் அப்படியே நடந்தது. அவன் என்ன ஜெபம் பண்ணா, யோசேபாக்கு எதுக்கு ஜெபம் பண்ணாரோ அது அப்படியே, சரி எசேக்கியா எதுக்காக ஜெபம் பண்ணாரோ அது அப்படியே அவர் வாழ்க்கையில நடந்துச்சு. எலியா எதுக்கு ஜெபம் பண்ணாரோ அது அப்படியே அவர் வாழ்க்கையில, எனக்கு போதும் ஆண்டவரே, இந்த வாழ்க்கை போதும் சொல்ல போறீங்களா? நல்லா சொன்னீங்க. நம்முடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கும். என் பிள்ளைகள் நிலை பெற்றிருப்பார், என் சந்ததி என் சந்ததியின் சந்ததி, என் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார். எவ்வளவு பிராமிஸ் இருக்குது இல்லையா? நம்ம லிமிட் பண்றோம், எனக்கு போதும் ஆண்டவரே, இந்த வாழ்க்கை வாழ்றதே வேஸ்ட் ஆண்டவரே. யார்கிட்ட சொல்றது தெரியுமா? இது எடுத்து போயிட்டு இந்த வாழ்க்கை வாழ்றது வேஸ்ட் யார்கிட்ட போய் சொல்றோம்? நம்ம யார்கிட்ட போய் சொல்றோம்? நம்ம நினைச்சுக்கிறோம் அவர் ஒன்றும் செய்ய மாட்டாரு, செஞ்சிருவாரு. ஒரு நாள் செஞ்சுட்டா என்ன பண்ணுவீங்க? ஒரு பாட்டி என்ன பண்ணிச்சா, தினமும் ஜெபிக்குமா, தினமும் ஜெபம் பண்ணும். அந்த வீட்டு பேரமாரெல்லாம் கவனிச்சுட்டு இருந்தாங்க, கட்டில் மேல படுத்துட்டு இருக்கும்போது ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரே உண்மை வச்சுக்க, எடுத்துக்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவான். தினமும் அப்படி ஜெபம் பண்ணுவான். இந்த பேரமாரெல்லாம் கவனிச்சாங்க. இந்த பேரமாரெல்லாம் கொஞ்சம் விளையாட்டுத்தனமான சொன்ன குசுமு குடிச்சவங்கள இவங்க என்ன பண்ணாங்க, அழகா அந்த பாட்டிக்கு சாப்பிட்டு விட்டு வந்து கட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கயிறை கட்டி வச்சுட்டாங்க. அப்படியே மேலே தூக்குறதுக்கு இந்த மாதிரி செட் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுட்டாங்க. இவன் இந்த பாட்டி போதும் ஆண்டவரே சொல்லும் போது என்ன பண்ணோம், கையில அப்படியே கட்டலோட மேலே தூக்கணும்டா, கட்டலோட பாட்டியை மேலே தூக்கணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி எல்லாம் சிக்னல் வச்சுக்கினாங்க. இருட்டு, நான் இந்த பாட்டி வந்துச்சு, ஜெபம் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு, சாரி அந்த லைட் ஆஃப் பண்ணி அந்த ப்ரேயர் டைம் லைட் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, ப்ரேயர் பண்ணுது. ஆண்டவரே என்னை ஏன் வச்சுக்கிறீங்க, எடுத்துக்கோங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே இந்த பேரமார் எல்லாம் அந்த கையில் அப்படியே இழுத்தாங்க பாருங்க. இந்த கட்டலோட பாட்டி என்ன பண்ணுச்சு, அப்ப அந்த பாட்டி சொல்லிச்சா, ஆண்டவரே இப்ப இல்ல ஆண்டவரே அப்படின்ச்சா. அல்லேலூயா. சில பேர் வெளியே சும்மா பேச்சுக்கு சொல்லுவாங்க, சில பேர் ஆழமா வார்த்தைகளை விட்டுருவாங்க. ரொம்ப கவனமா இருக்கு நம்ம சொல்லல, நம்ம சொல்ல எப்படி இருக்கும்? அல்லேலூயா. நம்ம சொல்ற வார்த்தை, இந்த வாழ்க்கை வேண்டாம், எனக்கு இப்படி, எனக்கு இப்படி, அது தேவையில்லை, இது தேவையில்லை, அது இப்படி, நீ எனக்கு வேணாம். நம்ம வார்த்தைகளினால நம்முடைய வாழ்க்கையை நாம் கெடுத்துக் கொள்ளவே கூடாது. நம்முடைய வார்த்தையினால வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளவே. ஈஸ்வரன் ஆசீர்வாதமா இருக்கு. ஆமென். வாக்குத்தத்தம் ஆசீர்வாதமா, நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப கர்த்தர் சொன்னார். அது ஆபிரகாமுக்கு மட்டுமா, நமக்கு போடுவார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியே நமக்கு வருகிறது. கைகளை தட்டி ஆண்டவர். ஆபிரகாம் அழைத்தார், அழைத்தவனை சீமானாய் மாற்றினார். நான் கேட்கிறேன், நீ சீமானம் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமை போல நீ ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென். ஏன்னா அந்த பாடுகளை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சந்திச்சு முடிச்சிட்டார். ஆமென். அப்ப தேவஜனமே போதும் வேண்டாம் சொல்லக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? எனக்கு இது வேண்டாம் சொல்லுவீங்க. இன்னொரு சொல்றேன், எடுத்து வாசிக்க. லூக்கா புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் 4-8 வரை வாசிக்கிறேன். முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுங்கள் என்று சொல்றாங்க. அந்தபடியே அவர்கள் செய்து அந்த வலை கிழித்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து சைகை காட்டினார்கள். பாருங்க, முக்கியமான வசனம்.
சீமோன் பேதுரு அந்த சம்பவத்தை கண்டவுடனே இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். சில பேர் சொல்றாங்க, நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் எதுக்கு ஆண்டவர் கிட்ட வரணும், நான் பாவம் நான் எதுக்கு ஆண்டவர் கிட்ட, என்ன மாதிரி பாவி யாரும் கிடையாது, நான் எதுக்கு அந்த ஏசாப்பா கிட்ட வரணும் சொல்றாங்களா இல்லையா? அல்லேலூயா. என்ன போல ஒரு பாவி யாருமே இல்லை, நான் எதுக்கு ஆண்டவர் கிட்ட வரணும்? ரொம்ப 8ஆம் அதிகாரமா இது பார்த்தோமே, 5ஆம் அதிகாரமா 8ஆம் அதிகாரம் அது பாருங்க. 5ஆம் அதிகாரம் தான் நினைக்கிறேன். எட்டாம் அதிகாரம் என்ன வசனம்? நாம் பாவிகளாய் ரைட். இருக்கையில் பாருங்க எந்த வசனம் அது? ரோமர் 5:8 வாசிங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே பாருங்க, நம்ம பாவியா இருக்கிறதுனால கிறிஸ்து நமக்காக மரிச்சார். சொல்ற, நான் பாவியான மனுஷன், ஆண்டவர் என்னை விட்டு போயிடுங்க ஆண்டவர். நீங்க அப்படி சொல்லுவீங்க ஆண்டவர். இப்ப ஆண்டவர் இருந்ததுனால தான் அந்த அற்புதம் நடந்துச்சு. ஆண்டவர் இருந்ததுனால தான் அந்த அற்புதம் நடந்துச்சு. இப்ப ஆண்டவர் போயிட்டா என்ன ஆகுது? நம்ம நேரம் யோசிச்சு பாருங்க. இப்ப ஆண்டவர் உங்களை விட்டு நீ போக கூடாது இல்ல, அதுக்குதான் நீ வழி செய்யணுமே தவிர, ஆண்டவர் உன்னை விட்டு போறது நீ வழி செய்யவே கவனிங்க. இப்போ பேதுருவோட படகு ராத்திரி எல்லாம் மீன் பிடிச்சா மீனே கிடைக்கல. இப்ப ஆண்டவர் வந்து பிரசங்கம் பண்ணார், பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே நிறைய மீன்கள் கிடைச்சது. வலை போட சொன்னார், வலை போட்ட உடனே நிறைய மீன்கள் கிடைச்சது. இந்த மீன்களினால பேதுரு பார்த்த உடனே பிரமித்து போய் சொல்றாரு, ஆண்டவரே, அப்பா, இவ்வளவு மீன் பிடிச்சிட்டேன், நான் பாவியான மனுஷன், நீங்க வந்ததுனால தான் அற்புதம் நடந்துச்சு, தயவுசெய்து தெரிந்து போயிடுது. யாராவது சொல்லுவாங்களா? அவன் வந்த அற்புதம் நடக்குது, நம்ம யாராவது அற்புதம் செய்யறவரை போங்க அப்படின்னு சொல்றோமா? பேதுரு சொல்றான். அவன் பிரமிப்பு உண்டானபடினால என்ன சொல்றதுன்னு தெரியாம சொல்லிக்கிறார். ஒரு இடத்துல அப்படிதான் ஆண்டவரை பலரூபமாக்கும் போது சொல்லுவார், ஆண்டவரே, மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம். அவர் என்ன சொல்றன்னு தெரியாம சொல்றாரு. அங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம சொல்றாரு அவர். இங்க கூட நிறைய நேரம் நம்ம தெரியாம சொல்லி போடுறோம். எப்பா ஜெபம் பண்ணோம், இந்த அற்புதம் நினைச்சு போகுது, பேச வேண்டாம். ஜெபம் பண்றாங்க, பாஸ்டர் வந்து ஜெபம் பண்றாரு, நமக்கு ஒரு உதவி கிடைக்குது, போதும், வேண்டாம். அல்லேலூயா. இப்போ நம்ம இந்த கிராமத்துலலாம் ஒரு வேலையை செய்ய கத்தர் உதவி செஞ்சார். இப்போ எல்லாரும் எதுக்கு வந்தாங்க? ஏதோ ஒரு காரியம் நடக்கும், நன்மைதான். நான் என்ன சொல்றேன்னா, நீ வரும்போது சபையின் சார்பாக தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது ஜனங்க யோசிக்கணும், இங்க வந்த ஒரு ஏதோ ஒரு காரியம் நமக்கு நடக்குது, அப்ப தொடர்ந்து போய் இன்னும் பெரிய காரியங்கள் நீ தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றணும், தொடர்ந்து ஆண்டவரோட நடக்கணும். அதை விட்டுட்டு ஆண்டவர் எனக்கு இது போதும், நான் போயிடுறாங்க சொல்லவே. அல்லேலூயா. அப்படியும் சொல்லக்கூடாது, இப்படியும். அல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம அப்படி சொல்லிடுறோம். கஷ்டம் துன்பம் வரும்போதெல்லாம் வாழ்க்கை வேண்டாம், அது மிகப்பெரிய தப்பு. அப்படி சொல்லவே செத்து போயிடலாம், அப்படி முடிவெடுக்கிறது தப்பு. இந்த வாழ்க்கையை முடிச்சு போயிடலாம், மிகப்பெரிய தப்பு. ஒரு காரியத்துல நம்முடைய ஞானத்தை கொண்டு முடிவு கொண்டு வந்து நினைச்சு பிரச்சனை மாட்டிக்கிறோம். அப்ப அதை நம்ம முன்னெடுக்கிறதே தப்பு. தேவன் கை விட்டு பொறுமையா இருக்கும். என்னதான் நடந்தது பார்த்துடலாம், என்னதான் செய்யறாங்கன்னு பார்த்துடலாம். அல்லேலூயா. அதாவது தேவஜனமே, எலியா வந்து பயந்துச்சான். எலியா என்ன பண்ணாரு? பயந்துச்சான். பயத்துல முடிவெடுக்கிறதுக்கும் ஞானமா செயல்படுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஞானமா செயல்படுறவங்க பொறுமையா இருப்பாங்க. அதை போய் பயம் நம்ம நினைச்சுக்கவே கூட. பொறுமையா போகிறது பயம் கிடையாது. அல்லேலூயா. அவங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறாங்கன்னு அர்த்தம், கர்த்தருடைய வேலைக்காக வெயிட் பண்றாங்கன்னு அர்த்தம், கர்த்தர் சொல்ற நேரத்துக்காக அவங்க அதை செய்ய ஆயத்தமா இருக்கிறாங்க, கர்த்தர் சொல்றன்னு காத்துட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நாம அதை விட்டுட்டு என்ன பண்றோம்னா, அது பயம் என்று நாம் நினைக்கிறோம். அப்ப நம்ம மாம்சத்துல நிறைய பேசுறோம், நம்ம மாம்சத்துல நிறைய இருக்கிறது, நம்முடைய பாவங்களை நம்மளால விட முடியுது. எனக்குள்ள மாம்சம் பெருகி போயிட்டே இருந்தால்தான் பாவம் விட முடியாம நான் பாவின்னு சொல்றதை தவிர மனம் திரும்ப மாட்டோம். பேதுரு மாதிரி இருக்கிறோம். ஆண்டவரை, நீங்க என்ன விட்டு போயிடுங்க, நான் பாவியான மனுஷன், நீங்க போயிடுங்க ஆண்டவரை. வேற யாரும் என்ன சொல்லி இருப்பாங்க? ஆண்டவரே, நான் டெய்லி மீன் பிடிக்க போவேன், டெய்லி எங்கன்னா போனாலும் எனக்கு என் கூட போட்ல வந்து சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. இவர் வந்தா என்கிட்ட அற்புதம் நடக்குதுன்னு போது அவர் என்ன பண்ணுவாங்க? இவர் ஒரு சாதாரணமான ஒரு சூப்பு கடைக்கு நான் போனேன், நடந்த சம்பவத்தை சொல்றேன். சூப்பு கடைக்கு போனேன். அந்த கடைக்கு போய் எங்க வீட்டுக்கு போகும்போதுலாம் அந்த கடையில சூப்பு குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவேன். வளர்ந்த 10 வருஷம் சூப் குடிச்சிட்டு வருவேன். இப்போ அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு நான் போகல. அவங்க வீட்டுக்காரர் சொல்லியிருக்கிறார், சூப்பு கடைக்காருடைய
நான் அந்த சகோதரியோட கணவனார் சொல்லியிருக்கிறேன், ஏய் இந்த பாஸ்ட் வந்து சாப்பிட்டு போறாங்கன்னா நல்ல வியாபாரம் ஆகும், அவர் டெய்லி வருவாரா. ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இல்லை, ஒரு எதிர்பார்ப்பு. நம்ம பஸ் ஸ்டாண்டில் ஒரு கடை ஒன்று இருக்குது, செருப்பு கடை. நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செருப்பு கடை ஒன்று இருக்குது, பக்கத்தில் ஃபேன்சி ஸ்டோர் கடை, அதுக்கப்புறம் மளிகை ஜாமான் கடை, அது பக்கத்தில் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது, ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் விற்குது, அதுக்கப்புறம் ஜூஸ் கடை. நீங்கள் அந்த பஸ் எல்லாம் வந்து விற்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக உணவு கடை, சாப்பாடு கடை. அந்த சாப்பாடு கடையில் ஒரு நாள் 12:30 மணிக்கு எனக்கு பயங்கர பசி எடுத்துருச்சு, எனக்கு பயங்கரமாக பசி எடுத்துருச்சு. நான் போயிட்டு உட்காந்துருந்தேன் சாப்பிட்றது. 2 பேர் தான் சமைச்சு போடுவாங்க, ஒரு ஓனரும் ஒருத்தர் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு முதல் முறையில் எனக்கு கொடுக்கறதுல சங்கடம். ஏன்னா அவங்க நல்ல ஆளா பார்த்து வியாபாரத்துக்கு கொடுத்தா தான் நல்ல வருமானம் கிடைக்கும், அந்த வியாபாரம் நல்லா ஓடுன்ட்டு அவங்க எல்லா வியாபாரிகளும் அப்படிதான் யோசிப்பாங்க. முதல் ஆள் ஒரு நல்ல ஆளா கை பக்குவமான ராசியான, உலகத்திலேயே சொல்ல போனா என்னது ராசியான கையா இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ நான் போய் உட்காந்துட்டு எனக்கு அது அவங்க தர்ம சங்கடத்தோட தான் எனக்கு சாப்பாடு வச்சாங்க. சரி வந்துட்டாவ சாப்பாடு உட்காந்துட்டாரு, நம்ம அவரை வெயிட் பண்ண சொல்ல முடியாது, வேற யாரையும் இருந்திருப்பாங்க போல வந்தா. சரி ஓகே, நான் கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் கொடுத்துட்டு போயிட்டேன் காசு. எனக்கு இந்த நடந்த சம்பவம் எதுவுமே அவங்க அப்படி ஃபீல் பண்ணதான் எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு இன்னும் மறுபடியும் சாப்பிட்றதுக்கு அங்கே போறேன். அவங்க ரொம்ப சந்தோஷமா என்னை வரவேற்றாங்க, ரொம்ப சந்தோஷமா வரவேற்றாங்க, உட்கார வச்சாங்க, சாப்பாடு போட்டாங்க, நல்லா கவனிச்சாங்க. அந்த வேலை செய்யற அந்த அம்மா சொல்லுது, சார் நீங்க அன்னைக்கு வந்து சாப்பிட்டு போனீங்க சார், உண்மையிலே ரொம்ப சந்தோஷம், நல்லா வியாபாரம் சார், வெடிச்ச சாப்பாடு தீர்ந்து மறுபடியும் சாப்பாடு வெடிச்சு நாங்க வித்துட்டு இருந்தோம், நேரம் நிறைய போச்சு, நல்ல வியாபாரம் ஆச்சு, நீங்க டெய்லி வருவீங்களா சார்? நீங்க தட்ட மாட்டீங்களா? ஒரு மனுஷன், நாம ஜெபிக்கிற மனுஷன், கடவுளுடைய ஊழியக்காரன் போனாவே அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்து அவங்க அதை எதிர்பார்க்கறாங்க. இந்த பேதுருவோட படகுல மீன் நிறைய கிடைச்சிருச்சு, 2 படகு. இப்ப என்ன சொல்லியிருப்பாங்க, நானா இருந்தா என்ன சொல்லியிருப்பேன், என்ன ஊழியத்து கரைக்காத போது நான் சொல்றேன், நான் என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா, ஆண்டவரே என் படகு வந்துரு, டெய்லி நம்ம மீன் பிடிக்க போறோம், நீ வந்து டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணு, நீ பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகுதான் நான் என்ன பண்ணுவேன், படகை எடுத்து போவேன். நீ வலது பக்கம் வலை போட சொன்னா நான் வலது பக்கம் போறேன், இடது பக்கம் போட சொன்னா இடது பக்கம் போறேன், இல்ல முன்னாடி போட சொன்னா முன்னாடி போறேன், பின்னாடி போட சொன்னா இல்ல உனக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போய் போட சொல்லுவேன். தயவு செய்து நீ என் படகுல தான் நீ பிரசங்கம் பண்ணணும், நீ பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே எங்க பழ போட சொல்லி அங்க என்ன பண்ணுறாங்க சொல்லியிருக்குமா, சொல்லியிருக்க மாட்டாங்க. சாதாரண சூப்பு கடைக்காரங்க, சாப்பாட்டு கடைக்காரங்க ஒரு ஆள் வந்து சாப்பிட்டா நல்ல வியாபாரம் ஆகுறதுனால அடுத்த நாள் அவர் வருவாரான்னு எதிர்பார்க்கிற இடத்துல அவர் இருக்கிறாங்க. தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து வந்து பிரசங்கம் பண்ணி முடிக்கிறார், வலைப்புடைய சொல்லுகிறார், போட்ட உடனே அற்புதம் நடக்குது, படகுகள் நிரம்புகிறது. யோவான் யாக்கோபுடைய படகை கொண்டு வந்து 2 படகை நிரப்புறாங்க. இப்ப நிரப்பி முடிச்ச உடனே பேதுரு கரைக்கு வந்த உடனே ஆண்டவர் பார்த்து சொல்றான், பிரமிப்பு உண்டானதுனால என்ன சொல்றன்னு தெரியாம சொல்றாரு, ஆண்டவர் நீ என்னை விட்டு போயிட்டு, நான் பாவியான மனுஷன். ஹலோ, என்ன பண்ணணும் நம்ம அவரை, நீ கூடவே இருங்க ஆண்டவரே, என்னை விட்டு போவாதீங்க ஆண்டவரே. இன்னும் இன்னைக்கு மீன் பிடிச்சிருக்கேன், நாளைக்கு நான் மீன் பிடிப்பேன், நாளைக்கு மறுநாள் வேலைக்கு போவேன், என் தொழிலை தானே, என் தொழிலை இருந்து ஆசீர்வதிங்க. சில பேர் சொல்றாங்க, நான் இந்த தொழில் பண்ற, ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்லி செய்யற எந்த தொழிலும் நஷ்டம் வராது. கையில தட்டி ஆண்டவர் சொல்லி செய்யும், நீயா செஞ்சுட்டா நஷ்டம் வரதான் செய்யும். ஆண்டவர் சொல்லி வலை போட்டார் அந்த இடத்துல. பேதுரு வெறுமையா வரவே, நம்ம ஆண்டவர் சில நேரத்துல போ சொல்லிடுறோம், இல்ல போதும் ஆண்டவர்னு சொல்லிடுறோம். சில நேரத்துல நம்ம என்ன சொல்லிடுறோம், போதும் ஆண்டவரே, சில நேரத்துல போங்க ஆண்டவரே. அல்லேலூயா. என்ன சொல்றோம், ஆண்டவர் பார்த்து நம்ம போதும் ஆண்டவர், இந்த வாழ்க்கையே வேண்டாம், எடுத்துக்க ஆண்டவர். சில நேரத்துல ஆண்டவர் பார்த்து என்ன சொல்றேன், ஏன் போ ஆண்டவரே, நீ வேற இந்த வாழ்க்கையில தோல்ல போங்க, ஏன்னா போங்க. யாரும் மனுஷனை திட்டுற மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணிடும், யோசிச்சு பாருங்க. அற்புதம் செய்கிற ஆண்டவர் அனுதினம் உங்க வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அவரை போ என்று சொல்வது உனக்கு தான் நஷ்டமே தவிர அவருக்கு நஷ்டம் இல்லை. அவரை இருக்க சொல்லி அவரை உன்னோடு கூட வைத்துக் கொண்டிருந்தே ஆனால் உனக்கு அது லாபமாய் முடியும், நன்மையாய் முடியும், ஆசீர்வாதமாய் முடியும், செழிப்பா முடியும். அல்லேலூயா. அவர் சொல்றார் யாக்கோபுக்கு, நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து. அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாம் தாவீதோடு இருந்தார். எங்க இருந்தாரா? தாவீதோடு கர்த்தர் இருந்ததுனால தாவீது வாழ்க்கை எப்படி இருந்துச்சு?
தாவீது வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? பாடுகள் இருந்துச்சு, ஆனா ராஜாவாயிட்டான். அவன் எங்க சண்டைக்கு போனாலும் அவன மாதிரி வெற்றியாளர் கிடையவே, அப்படி ஒரு வெற்றி கர்த்தர் அவன் கொடுத்து கொண்டே இருந்தார். இந்த ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாசிங்க, 2 ராஜாக்கள் 1 ராஜாக்கள், மன்னிக்கு 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்களேன். பாருங்களேன், என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விடும் அளவும் அவரை தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால் எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் தாவீதின் பாதத்துக்கு கீழே கொண்டு வந்துட்டார். ஒரு இடவடல தம்மை சுற்றிலும் இருக்கிற தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால் தாவீதை சுற்றி யுத்தம் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா தாவீது யுத்தத்துல என்ன பண்ணாரு? ஜெயித்தார். இப்போ 4ஆம் வசனம் பாருங்களேன். ஆனாலும் எதனால? தாவீதோட கர்த்தர் இருந்தா, தாவீது போன இடத்துலலாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். காப்பாற்றினபடியினால் யுத்தங்கள் நடந்தது. யுத்தங்களில கர்த்தர் அவனோடு இருந்து அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். இப்ப சாலமோன் நாட்கள் என்ன கிடையாது, யுத்தம் இல்லாத இருந்துச்சு. கைகளை தட்டி ஆண்டவரே. அப்போ தாவீதோட கர்த்தர் இருக்கும்போது தாவீது யுத்தத்தில் வெற்றி கொண்டு நல்ல நன்மை உள்ளவனாய் மாட்டானே. அப்ப உங்களோட கர்த்தர் இருந்தா, உன் கூட கர்த்தர் இருக்கணுமா வேணாமா? பேதுரு மாதிரி ஆண்டவர் நீங்க போங்க ஆண்டவர், என்ன பண்ணக்கூடாதுங்க? ஹலோ, என்ன சொல்லக்கூடாது? ஆண்டவர் பார்த்து என்ன பண்ணக்கூடாது? போயிடுங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவசரம் சொல்லு, கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அவன் போற இடமெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினான். நீ கேட்கணும், ஆண்டவர் என் கூட இருங்க ஆண்டவர், அல்லேலூயா, என் கூடவே இருங்க ஆண்டவர், என் கூடவே இருங்க, போதும் ஆண்டவர் அப்படி சொல்லக்கூடாது. போதும் ஆண்டவரே, போயிடுங்க ஆண்டவரே. சில பேர் இந்த புறஜாதி மக்களை பார்த்துக்கிறீங்களா? அவங்களுக்கு அற்புதம் நடக்கலன்னா பண்ணுவாங்க தெரியுமா? அந்த தெய்வத்தை கண்ணாமூலா திட்டுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? பயங்கரமா திட்டுவாங்க, அசிங்கமா திட்டுவாங்க. திட்டிட்டு மறுபடியும் அடுத்த வாரம் அங்கதான் போவாங்க. இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? திட்டத்தை கேட்டிருக்கீங்களா? அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்ம முறுமுறுப்புன்னு முறுமுறுப்பு இல்ல, விளையாட்டு கூட நீ போங்க ஆண்டவர் சொல்லவே கூடாது. நீங்க வாங்க ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீ ஆண்டவர் பார்த்து போ அப்படின்னு சொல்லி போங்க ஆண்டவர் சொன்னாரு. நீ கூடவே அவர் விரும்புகிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். நம்மளோடு கூட இருப்பேன் அப்படி கர்த்தர் சொல்றார். நம்ம சந்ததியோடு இருப்பேன் கர்த்தர் சொல்றார். நீ சொன்ன என் கூட இருங்க, என் பிள்ளைகளோடு இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நிர்மலா ஜோமோ, ஆண்டவரே எனக்கு பார்க்க போற குழந்தையோடு இருங்க. ஒரு ஃபெய்த்னஸ் ப்ரேயருக்குள்ள வரணும். நம்ம என் வீட்டுல இருந்து ஆண்டவரே, என் வீட்டை விட்டு போகாதீங்க ஆண்டவரே. அவர் போனவர் கிடையாது. பேதுரு சொல்லிட்டு பிதற்றுகிறார், போக ஆண்டவரே. இப்போ யோபோட மனைவி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? தேவனை தூஷித்து அவர் சொல்றாரு, பைத்தியக்காரி பிதற்றுகிறது போல பிதற்றுகிறார். ஒருவேளை சொல்லி செத்து போயிடணும் அப்படின்னா நம்ம புத்தியாக போயிடுச்சு. கடவுளை திட்டுறதுக்கு என்ன வந்துச்சு? அதுவும் அந்த அம்மா செய்ய மாட்டேங்குது அந்த பாவத்தை. யோபு சொல்லுது, நீ செஞ்சுட்டு செத்து போயிடுப்பா அப்படின்னு. அல்லேலூயா. எல்லா ஏவாளும் அப்படிதான் இருப்பாங்க போல. ஏன்னா அவங்க சாப்பிட்டதும் இல்லாம கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த அம்மா நான் ஒருவரை திட்டிச்சு, நானும் திட்ட, நீ இந்த செத்து போயிடு அப்படின்னு. நம்ம அப்படி இருக்க கூடாது. கர்த்தர் கேட்ட போதும் ஆண்டவரே அப்படி சொல்றாரு. நம்ம கர்த்தரை ஆசீர்வதிங்க, என்னை பெருக செய்யுங்க ஆண்டவரே, என்னை வாழாக்காம தலையாக்கு ஆண்டவரே, என் பேரை பெருமைப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை நிலைத்திருக்க பண்ணுங்க ஆண்டவரே, என் சந்ததியை நிலைத்திருக்க பண்ணுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கட்டும், நான் சாட்சியா இருக்கணும், நல்ல சாட்சிகளா ஜீவிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, நல்ல நன்மைகளுக்கு உண்டாகட்டும் அப்படி சொல்லணும் ஆண்டவர் கிட்ட.
அல்லேலூயா, அல்லேலூயா. என் கைகளினால அநேகருக்கு கொடுப்பு ஆண்டவர் அப்படி சொல்லணும். ஆமென். என் கை அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும் அப்படி சொல்லணும். சில பேர் சொல்லுங்க தத்திரம் பிடிச்ச கையை அப்படி தூக்கி போறாங்க சொல்றாங்களா, கேள்விப்படுறீங்களா? மத்தவங்க சொல்லுவாங்க அது தத்திரம் பிடிச்ச கைடா அப்படிங்க. அப்ப உங்க கை ஹலோ தேவ ஜனமே நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க தேவ சாயல உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க. தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு முத்திரை போடப்பட்டிருக்கிறீங்க. உங்களை நீங்க குறைத்து மதிப்பிட்டு பேசிக்கொள்ளவே கூடாது. அல்லேலூயா. குறைத்து மதிப்பிட்டு என்ன பண்ணக்கூடாது. உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சொல்லு, கர்த்தர் என் கூட இருக்கிறார். கர்த்தர் என் கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லிட்டே உங்க விசுவாசமா கர்த்தர் என் கூட இருக்கிறார். என் வீட்டுல இருக்கிறார், என் ரூம்ல இருக்கிறார், என்னோட கூட இருக்கிறார், எனக்கு வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே சொல்றாரு மலையை மலை பிரச்சனையா இருந்தா மலையை பார்த்து பயந்து சமுத்திரத்துல போன்னு சொல்லுன்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம், மலையை பெயர்த்து தள்ளுகிறத போன்னு சொல்லிடுறோம். கடலை பிளந்து வழியை கொடுக்கிறத போங்க ஆண்டவர்னு சொல்லிடுறோம். தண்ணீரை ரசமா மாத்துறவரை போங்க ஆண்டவர்னு சொல்லிடுறோம். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய பார்வைகளை மாத்தோம். நம்முடைய பார்வைகளை மாத்தோம். ஆண்டவரே எனக்கு நல்லது நடக்கும். ஆமென். கர்த்தரால் எனக்கு நன்மை உண்டாகும். எப்படி உண்டாகும் சொல்லுங்க. கர்த்தரால் எனக்கு நன்மை உண்டாகும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். சங்கீதக்காரர் தாவீது சொல்றான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நீ சொல்லு, எனக்கு கர்த்தர் நன்மை செய்வார், நான் பாடுவேன். கர்த்தர் செய்வார் பாடல என் தேவைகளை, என் தேவைக்காக தண்ணி ரசமாய் மாறும். அப்ப என் தேவைக்காக அற்புதம் செய்வார். எனக்கு நன்மை உண்டாகும். என் வாழ்நாள் நீடித்திருக்கும். நான் ஆரோக்கியமா இருப்பேன். நான் ஜீவனோடு இருப்பேன். கர்த்தருடைய சுகம் எனக்குள்ள இருக்கும். கர்த்தருடைய ஆரோக்கியம் எனக்குள்ள இருக்கும். கர்த்தருடைய பலன் எனக்கு உண்டாகும். என வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் கர்த்தருக்கு காத்துக்குள் புது பலன். நான் பலனோடு இருப்பேன். நோயாளியா இருக்க மாட்டேன். என் எலும்புகள் பலன் உள்ளதா இருக்கும். என் நரம்புகள் பலன் உள்ளதா இருக்கும். அப்படி விசுவாசத்துல பேசணும். நீ பேச பேசதான் அது உனக்குள்ள உருவாகும். அல்லேலூயா. நான் சுகமானே, நான் சுகமானே புண்ணியரின் காயங்களால். நான் சுகமானே, நான் சுகமானே புண்ணியரின் காயங்களால். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் நீதி போற்றும் நம்மருக்கு. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் நீதி போற்றும் நம்மருக்கு. விசுவாசத்துல பேசணும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்துல பேசணும். ஆமென். நமக்கு யாராவது ஒருத்தர் நம்மளை பார்த்து ஒரு குடுகுடுக்காரன் போனான். போயிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கர்ப்பத்துல ஒரு தாயா கர்ப்பத்தை மாசமா இருக்கிறவங்க ஒரு அம்மாவை சந்திக்கிறான். அந்த நிறமாத கர்ப்பிணியா இருக்கிறவங்க அந்த மாத ஒரு 7 மாசம் 8 மாசம் வச்சுக்கோங்களேன். அந்த அம்மா சந்திச்ச உடனே குடுகுடுக்காரன் நான் வார்த்தை சொல்லுவேன், தெக்கம்மா சொல்றா சொக்கம்மா சொல்றான்னு சொல்லிட்டு போயிடும். அவன் சொல்லும் போது சொல்றான், பிறக்கும் போதே இந்த குழந்தை செத்து போறோம் அப்படின்னு சொல்றான். என்னது? அந்த அம்மா பயந்துருச்சு. ஐயோ எனக்கு என் குழந்தை செத்தே தான் பிறக்குமா, என் குழந்தை செத்தே தான் பிறக்குமா. அந்த தான் பிறந்துச்சு. அல்லேலூயா. நீங்க சொல்லணும், என் பிள்ளை நல்லா இருக்கும். ஆமென். என் பிள்ளை ஆரோக்கியமா இருக்கும். என் பிள்ளை சுகமா இருக்கும். நான் நல்லா இருப்பேன். நான் கடன் கொடுப்பேன். போதும்னு சொல்லக்கூடாது, போங்கணும். ஆமா, நான் போறேன், நீங்க வாங்க ஆண்டவரே. எனக்கு முன்னாடி நீங்க போங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்கு முன்பதாக சென்று போனங்களை சபையாக்கும் ஆண்டவரே. அல்லேலூயா. உடைய மகிமையில பாதுகாப்பு ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே இந்த வழிகளெல்லாம் என்னை காக்கும்படி தூதர்களை கட்டளைன்னு சொன்னீரே. இப்ப நான் போறேன், என் தூதர்களை கட்டளையிடுவீராக. 2600 கிலோமீட்டருக்கு தேவதூதன் நிறுத்தின ஒரே நான் கைகளை தட்டி ஆண்டவரே. நான் சொல்லி ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே பஞ்சாப்ல இருந்து நான் ட்ரெயின்ல வீட்டுக்கு வர போறேன். 2600 கிலோமீட்டர். சங்கீதம் 91:11 உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி. இப்படிதான் சொன்ன. எல்லா இடத்துலயும் ஏஞ்சல்ஸ் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். அந்த அம்மா சொன்னதை அந்த அம்மா நம்புச்சு. சாரி, அவர் சொன்னதை அந்த அம்மா நம்புச்சு.
நம்புச்சு. அந்த ஆள் சொன்னதுனால இல்லை, அந்த அம்மா நம்புச்சு. அவன் வார்த்தை நீ நம்ப, நீங்க பாதகமா ஒரு மனிதன் சொல்லுகிற வார்த்தை நீங்க நம்புகிற போது உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. நானே இப்ப என் பாவத்தை வந்து நான் விட முடியல அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நம்முடைய இருதயம் தான் அதை விடாம இருக்குது. இன்னும் அர்த்தம் நம்முடைய இருதயம் தான் என்ன பண்ணல, அப்ப நம்முடைய இருதயம் அதை நம்பிச்சுன்னா அது நடந்துடும். அப்ப நம்ம இருதயம் இப்படி நம்ப கூடாது. நான் சுகமாயிட்டேன், அல்லேலூயா, நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், என் ரத்தத்துக்குள்ள இயேசுவின் ரத்தம் பாய்கிறது. திரும்ப எடுக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணணும், இயேசுவே உங்க ரத்தம் எனக்குள்ள பாய்கிறபடினாலே நான் சுகமானேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நோய் வந்துச்சா அதை ஜெபம் பண்ணி ஜெயிக்கணுங்க. ஆமென். Your blood running in my body. Hallelujah. ரத்தம் என் சரீரத்துக்குள்ள என்ன பண்ணுது, ஓடுது ஆண்டவரே சொல்றோம். ஆமென். அல்லேலூயா. கர்ப்ப கண்ணி வந்து கர்ப்பவதியெல்லாம் சொல்லணும், ஆண்டவரே your blood running my, அது என்னமா யூட்ரஸா, யூட்ரஸ்க்குள்ள ஓடுது ஒரு ரத்தம். ஆமென். ஒரு ஜீவனை உருவாக்குறதுக்கு. அல்லேலூயா. அப்படி சொல்லணும் நம்ம விசுவாசமா. அப்படி என்ன பண்ணக்கூடாது, நிர்விசாரமா இருந்து வரக்கூடாது. நிர்விசாரம், பயபக்தியோட வாங்க. கர்த்தருடைய காரியங்களை உடனுக்குடன் கீழ்ப்படியும். எலியாவுடைய காலங்கள் 2-3 அதிகாரம் நினைக்கிறேன். மொத்தம் 20, 21, 22, 1 முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். 2ஆம் அதிகாரத்துல கர்த்தர் எலியாவை எடுத்துக்கொண்டார். 2 ராஜாக்கள் 2 வருஷம் இருந்து பாரு, எனக்கு தெரியல. போதும் சொன்னது விளைவை பாருங்க. நான் நல்லா படிக்கணும், பெரிய வரணும், கர்த்தரை உயர்த்துவார் அப்படி சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துவார், கர்த்தர் ஆச்சரியம் பண்ணுகிறார், கர்த்தரை ஆசீர்வதிப்பார், கர்த்தருடைய நன்மை எனக்கு உண்டாகும், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், நான் என் பிள்ளைகள் கர்த்தருக்கு ரொம்ப நாங்கள் நிலை பெற்று இருப்போம். திருமணமான விஷயம், கணவரால் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார், அந்த ஆள் மோசமான, நீ அறிக்கை பண்ணக்கூடாது. பாதகமானது அவிவிசுவாசமான வார்த்தை உன் வாயிலிருந்து புறப்படவே. அல்லேலூயா. முதல் முறை கொரோனா காலத்துல நிறைய உதவிகள் பண்ணேன். உண்மைக்கு சொல்றேன், என் வாழ்க்கை நடந்தது. நிறைய பேருக்கு செய்ய கதை உதவி செஞ்சேன். திடீர்னு ஒரு நாள் நானே சொன்னேன், ரொம்ப டயர்டாக இருப்பான் ஆண்டவர், நிறுத்துங்க, நிறுத்திட்டார் ஆண்டவர். நானே சாப்பாடு கஷ்டப்பட்டேன். எப்போ நான் மற்றவங்களுக்கு கொடுக்கறத நிறுத்தம் போது ஆண்டவரே கத்தக்கிட்ட சொன்ன பாருங்க, எனக்கு சாப்பாடு பஞ்சம் வந்துச்சு. அதுக்கப்புறம் 2வது கொரோனா ஸ்டார்ட் ஆகும் போது நான் என்ன பண்ண, ஆண்டவர் கேட்டார், சொல்லவே இல்லை. அல்லேலூயா. நான் போதும் சொல்லவே. ஏன்னா ஒரு முறை அடி போட்டுட்டு இருக்கிறோம்ல, எல்லாரும் நீங்க போதும் ஆண்டவரே. இப்ப நீங்க எல்லாரும் கர்த்தர்கிட்ட சாரி கேட்க போறீங்க. இதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிருப்பீங்கல்ல, இந்த காரியத்துக்கு எல்லாம் சாரி கேட்க போறீங்க. போதும் ஆண்டவர் சொல்லியிருந்தா என்ன பண்ண போறீங்க, சாரி கேட்க போறீங்க, கூடவே இருந்து சொல்ல போறீங்க. எல்லாரும் மனங்கள் படிக்கலாமா? Jesus, hallelujah, hallelujah.